Hi friends, welcome back to my channel நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் அம்மாவின் கையளவு சோறு அப்படின்னு பேர் இருந்துச்சு. இனிமேல் அன்புள்ள அம்மா பிளாக் அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனல் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். எதனால் அப்படின்னா அம்மாவை நான் கொஞ்சம் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இந்த வயசுலேயும் கூட நம்ம அம்மாவை மிஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். எல்லாருமே அம்மாவை மிஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம அம்மாவை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக யதார்த்தமான நம்மளோட சேனலில் வீடியோ வருங்க. இது வரைக்கும் அப்படி தான் பெரிய அளவில் டெக்கரேட் பண்ணியோ அல்லது நான் பெரிய அளவில் மேக்கப் பண்ணியோ நான் வந்தது கிடையாது. என்னோடய யதார்த்தம் இது தான். என்னோடய வீடியோஸும் யதார்த்தமான வீடியோஸ் தான். அம்மா கிட்ட கற்றுக்கிட்டது, மாமியார் கிட்ட கற்றுக்கிட்டதுன்னு சொல்லி நம்மளோட வீடியோஸில் நிறையா ரெசிபிஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பிளாகும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களோட தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. இனியும் அன்புள்ள அம்மா பிளாக் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நேம் மட்டும்தாங்க சேஞ்ச் பண்ணியிருக்கேன். வீடியோஸில் எப்பவும் போல வரும். நான்வெஜ் ரெசிபி, வெஜ் ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாமே வருங்க. வீட்டில் நான் என்னென்ன பண்ணுறேனோ அதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க. சின்ன சின்ன பிளாகும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். குறிப்பாக உங்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பேர், ஊர், டேட்டு இதெல்லாமே நீங்கள் தெரியப்படுத்துங்க. வாழ்த்துக்களாக தெரிவிச்சிடலாம். இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரும் ஆயுள் ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் ருத்ராட்சம் போட்டிருக்கிறதுனால சில பேர் நினைக்கலாம், இவங்க ருத்ராட்சம் போட்டிருக்கிறாங்க, இவங்க நான்வெஜ் சமைக்கிறாங்க அப்படின்னு. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். உப்பு கூட செக் பண்ண மாட்டேன். வீட்டில் பிள்ளைங்க, கணவர் தான் உப்பு செக் பண்ணுவாங்க. நான் வெஜ் தான் பண்ணுவேன். பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு கொடுப்பேன். என்னுடைய கோட்பாடுகளுக்குள்ள பிள்ளைங்களையோ கணவரையோ நான் கட்டுப்படுத்த மாட்டேன். அதனால் அவங்களுக்கு பிடிச்சதை நான் சமைச்சு கொடுப்பேன். நான் வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன். எனக்கு தனியாக வெஜ்ஜு நான் செய்துப்பேன். அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.